இந்த அஞ்சலி, பைரவி இவங்க 2 பேரும் போட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய வரணும். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியாவையும், கௌதமியும் இந்த அஞ்சலி ஏமாத்துனது மட்டும் இல்லாம, அடுத்ததா இன்னும் பல விஷயங்கள இவங்க சிறப்பா செஞ்சிருக்காங்க. 2 பேரும் பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நெனச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த, இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா வந்து நம்ம இலக்கியாவும், கௌதம், ஜானகி 3 பேரும் தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடிச்சு விரட்ட போறாங்க. ஏன்னா இந்த பைரவி வந்துட்டு ஒரு கட்டாயத்தினால தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. அதாவது நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி அதாவது இந்த பைரவியும், அஞ்சலியும் சேர்ந்து தான் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிய முழுசா நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு எதுக்காகன்னு அப்படி வந்து சொல்றீங்க? ஏன் வந்து இப்ப அஞ்சலிய மறுபடியும் என் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேள்வி கேட்டு கொலையா வந்து கொன்னுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாரிலாம் போயிட்டு இருக்கும்போது, "இங்க பாரு இலக்கியா, நீ என்ன வேணாலும் நெனச்சுக்கோ. உன் அத்தை பொண்ணு, உன் மாமன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வையேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா, உன் மேல நான் ஏற்கனவே செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கேன். நீ அத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும், கௌதமும் இருந்துட்டு அவங்க 2 பேருக்கும் புரிய வைக்கணும்னு பார்க்குறாங்களே தவிர, ஆனா அவங்க சொல்றத இவங்க புரிஞ்சுக்கிற மாரி இல்ல. இப்போ அதே சமயம் எப்படி இந்த உண்மை எல்லாமே லீக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க வந்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய பிளானு, ட்ராப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான், இவ இவ்ளோலாம் பண்ணியிருக்கா அப்படின்னா, பைரவிய கொஞ்சம் வாட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. கடைசியில இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான பல்ப் குடுக்குறாங்கன்னு பாருங்க. அதாவது எல்லாருமே நம்பிட்ட மாரி ஒரு ஆக்டிங்க போட்டு, அஞ்சலிய வர வச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட முகத்தையும் கிழிச்சு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சீனா கிரியேட் பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.